வணக்க மக்களே, இது நியூஸ் 18 தர்பார். நான் உங்க எழில். அதாவதுங்க, பல நடுவி பால்ல விழுந்து அது நடுவி வாயில விழுகும் அப்படின்னு கலைஞரையா சொன்னது இப்பதான் விழுந்திருக்கு. சடக்குன்னு வந்துட்டாங்கல்ல. இன்னொரு பக்கம் அச்சச்சோ வந்துட்டாங்களே என்ன பண்றதுன்னு பல பேருக்கு எரியுது. இப்படி ஒன்று. இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா அரசியலுக்குள்ள என்னெல்லாம் காய நகர்த்தி எப்படியெல்லாம் கவுக்கலான்னு இன்னொரு பக்கம். இப்படி எல்லா பக்கமும் ரவுண்டு கட்டி அடிக்கிறாங்களா? உங்களுக்கு கொடுக்கணும்ல, அது எங்கள் வேலை தானே, கொடுப்போம்ல. வாங்க நிகழ்ச்சிக்குள்ளே போவோம். செம்ம சீனுமாக்குள்ள போறோம். இங்க வாருங்க கேப்டனுடைய அன்பு ரசிகர்களா பெருமக்களே, நான் வைக்க போற கூட்டணியில உங்க உள்ளம் குளிரும், உங்களுடைய இதயம் கனியும் அப்படின்னு அண்ணியார் சொன்னாங்கல்ல. லைட்டா பின்னாடி ஓடி போய் எட்டி பார்த்து வருவான். தேசிய முற்போக்கு திராவிட கழகம் சரியான நேரத்தில் சரியான முடிவை எடுத்து எங்கள் மாவட்ட கழக செயலாளர், நான் எப்பவும் சொல்றதா இப்பவும் சொல்றேன், எங்கள் மாவட்ட செயலாளர்கள், ஒன்றிய நகர பேரூர் கழக கிளை கழக என் கண் முன்னாடி இருக்கின்ற எங்களுடைய பகுதி வட்ட மகளிர் அணி நிர்வாகிகள் யாருடன் கூட்டணி வைக்கணும் நீங்கள் எல்லாம் விரும்பினீர்களோ அந்த கூட்டணி நிச்சயம் இந்த தேர்தலில் அமையும் 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 என்பதை இந்த நேரத்தில் உங்க முன்னாடி நான் உறுதியாக சொல்ல கடமைப்பட்டிருக்கேன். அந்த அறிவிப்பு வரும் பொழுது உண்மையிலே நீங்க எல்லாரும் மிகப்பெரிய சந்தோஷத்துல, மிகப்பெரிய ஒரு கொண்டாட்டத்துல நீங்க இருப்பீங்க. சரியான ஒரு டிசிஷன் அண்ணி எடுத்திருக்காங்க, கரெக்ட் டைம் அதை அறிவிச்சிருக்காங்க என்று நீங்க எல்லாருமே மிகப்பெரிய ஒரு சந்தோஷமான ஒரு செய்தி வரக்கூடியதாக தான் அந்த அறிவிப்பு இருக்கும் என்பதை மட்டும் இப்போ உங்க முன்னாடி சொல்றேன். ஓகேவா? ரெடியா? அப்படியே சடக்குன்னு சூரியன் கிழக்காம வந்துச்சா, அந்நியர் சரட்டு நேர அறிவாலயம் போனாங்களா, பூங்கத்தை கொடுத்தாங்களா, கூட்டணி சங்கு சக்கான் சனக்கு சக்கான மாறி போச்சு. அப்படியே பூங்கத்து கொடுத்த கையோட அண்ணியார்ட்ட வணக்கம், உங்களுடைய கூட்டணி நல்லா இருக்க வாழ்த்துக்கள். ஆமா, எதுக்கு இந்த பக்கம் வந்திய அப்படின்னு கேட்டாங்க. இந்த பாருங்க, தொண்டர்கள் பூரா அப்படியே விருப்பப்பட்டாங்க. அது அவங்களுடைய விருப்பம். கட்சி நிர்வாகிகள் ஆசைப்பட்டாங்க, அந்த ஆசையை நிறைவேற்றணும். இது எல்லாம் சேர்ந்து தான் இந்த அண்ணியார் இந்த முடிவை கேப்டனுடைய ஆசீர்வாதத்தோடு எடுத்திருக்கேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. தேசிய முற்போக்கு திராவிட கழகம் யாரோட கூட்டணி அமைக்க போறீங்கன்னு பத்திரிகையாளர்களாகிய நீங்கள் தொடர்ந்து கேட்டுக்கிட்டே இருந்தீங்க. அதற்கான விடை இன்றைக்கு அறிவிச்சாச்சு. தேசிய முற்போக்கு திராவிட கழகமும் திராவிட முன்னேற்ற கழகமும் இன்றிலிருந்து நம்ம கூட்டணியை உறுதி செய்திருக்கிறோம். இந்த கூட்டணி நான் எப்பவும் சொல்றது போல எங்க கழக மாவட்ட செயலாளர்கள், நிர்வாகிகள், தொண்டர்கள் விருப்பம் இந்த முறை திமுகவுடன் கூட்டணி வைக்க வேண்டும் என்பதுதான். அந்த வகையில எங்க கழகத்தை சேர்ந்தவர்கள் விரும்பிய இந்த கூட்டணியை கேப்டன் இல்லாத இந்த நேரத்தில் அமைஞ்சிருக்கிறது. கேப்டன் 2016 இந்த கூட்டணி அமைய வேண்டியது. கலைஞரையா பழம் நழுவி பால்ல விழுப்போகுதுன்னு சொன்னாரு. ஆனா 10 வருஷம் கழிஞ்சு தாமதமாக இன்றைக்கு இந்த கூட்டணி உறுதியாகி இருக்கிறது என்பதை இந்த நேரத்தில் நான் மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கிறேன். அது மட்டும் கிடையாது, எத்தனை நம்பர், எந்த தொகுதி, யார் வேட்பாளர்கள் என்பதெல்லாம் இதற்கு பிறகு குழு அமைத்து அந்த குழு 2 கட்சியின் சார்பாக தேமுதிக, திமுக 2 கட்சிகளும் இணைந்து பேசி அதை முடிவு செய்து முதலமைச்சர் அண்ணன் ஸ்டாலின் அவர்கள் அதை அறிவிப்பார் என்பதையும் இந்த நேரத்தில் நான் தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த தருணத்தை கொண்டாடியே ஆகணும்டா, அணில் குஞ்செல்லாம் கொண்டாடுது அப்படின்னு வேட்டை போட்டு டப்பு 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 டப்புன்னு ஊர் முழுக்க வெடிச்சு கொண்டாடுறாங்க அந்நியார் ஆட்கள். அப்படியே கூட்டணி ஒடிச்ச கையோட அன்னதானத்தை போடுங்க, விஜயகாந்த் ஐயாவை போய் கும்பிடுங்க, எல்லாருக்கும் ஆசீர்வாதம் அவர் அங்கிருந்து கொடுக்கட்டும், எலெக்ஷனை கொண்டாடி தீர்த்துருவோம்யா அப்படின்னு கொண்டாடுறாங்க. முடிஞ்சா போய் வாங்கிட்டு வாங்க அன்னதானத்தை.
வாழ்க்கையை வீணாக்க முடியுமா? எடுப்பாரு முடிவேன்னு சொன்னா அவர் வாட்டுக்கு முடிக்காமலே இருக்காருயா. எப்படினாலும் பொறுக்கிறது அப்படின்னு ஒரு கொடியை விரிச்சார்ல பண்ருட்டி ராமச்சந்திரன் ஐயா. புதுசா கட்சி ஆரம்பிச்சாரு. இப்ப நான் கவுண்டருக்குள்ள போறோம். இந்த 4 பேர் ஒன்னா சேர்ந்து போட்டோ எடுத்து சூப்பரா காட்டினாங்கல்ல, அந்த சந்தோஷத்தோடயே வராங்க. இந்தியாவை மட்டுமல்ல உலகத்துக்கே எங்க மோடி ஐயா தான் வழிகாட்டியா இருக்கார். ஊரா போய் கையெழுத்தா போட்டு பிசினஸா வாங்குறாரு. நீங்க என்னங்க இப்படி அநியாயம் பண்றீங்களே அப்படின்னு கேட்காங்கல்ல. ஒப்பந்தம், நம்மோட ஒப்பந்தம், யூரோப்போட ஒப்பந்தம். ஆனா இங்க ஒரு கூட்டணி கூட ஒப்பந்தம் செய்ய முடியாம தடுமாறி கொண்டிருக்கின்ற ஒரு ஆளும் கட்சி தினம் மத்திய அரசை குறை கொடுக்கிறார். ஏன்னா அவங்க ஒத்துழைப்பு தரலன்னு சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள். நிதி நிர்வாகம், நிதி கொள்கை என்பது எல்லா மாநிலத்துக்கும் ஒன்றுதான். இன்னைக்கு முதலமைச்சர் ஒவ்வொன்றாக எடுத்து வெற்றி பெற முடியாது என்பதற்காக இன்னைக்கு மாநில சுயாட்சி கையில் எடுத்திருக்கிறார். அதைத்தான் தனிநாடு இல்லை என்றால் சுடுகாடுன்னு சொன்னாங்க. சட்டம் வாயுன்னு பயந்துட்டு அந்த கோரிக்கையை கைவிட்டாங்க. மாநில சுயாட்சி இவங்க மத்தியில ஆட்சி செய்யும் போது கண்ணுக்கு தெரியல. ஆனா இன்னைக்கு மாநில சுயாட்சியை பேச வந்திருக்கிறார்கள். 27 மாவட்டத்துல ஊரக உள்ளாட்சி தேர்தல் நடைபெறல. அங்க உள்ளாட்சி மக்கள், பாமர மக்களின் பிரதிநிதிகள் இல்லாம அதிகாரிகளை வைத்து அதிகாரம் செய்து கொண்டிருக்கின்ற ஸ்டாலின் உள்ளாட்சி பிரதிநிதிகளுக்கு அதிகாரம் பகிர்வு கொடுக்காதவரு மாநிலத்தோட சுயாட்சியை நான் வாங்க போறேன்னு சொல்றாரு. ஐயா, யாரை கேட்டு கடன் வாங்குறீங்க? என் பேர்ல கிட்டத்தட்ட 1 லட்சமோ 2 லட்சமோ கடன் இருக்குங்காங்க. அதே மாதிரி ஒவ்வொரு தமிழ்நாட்டு மக்கள் மேலேயும் கடன் இருக்குங்காங்க. நீங்க வாட்டுக்கு லட்சங்களையும் கோடிகளையும் அப்படியே அடுக்கிக்கிட்டு போனா எங்க வருது? யாரு கட்டுறது? யாரை கேட்டு கடன் வாங்குறீங்க அப்படின்னு கொந்தளிக்கார் நயினார் அண்ணாச்சி. மிக மோசமான சூழ்நிலை தமிழ்நாடு போயிட்டு இருக்கு. இன்னைக்கு 10 லட்சம் கோடி 10.5 லட்சம் கோடி ரூபாய் இன்னைக்கு கடன் வச்சிருக்காங்க. இந்தியாவில் 2011 வரைக்கும் இருந்த கடன்களை காட்டிலும் இன்னைக்கு 5.5 லட்சம் கோடி ரூபாய், 2022 முன்னால இப்போ 5.5 லட்சம் கோடி ரூபாய் கிட்ட கடன் வாங்கி தமிழ்நாட்டை கடன்கார மாநிலமாக, இந்தியாவிலேயே முதல் மாநிலம் எதுனாக்கி தமிழ்நாடு தான். எதில் அப்படின்னாக்கி கடன் வாங்குறதுல இன்னைக்கு இந்தியா நம்ம தமிழ்நாடு தான் முதல் மாநிலம். அது போதைப் பொருட்களில் பார்த்தீங்கன்னா அதே மாதிரி இன்னைக்கு முதல் மாநிலமாக இருக்கிறதும் நம்ம தமிழ்நாடு தான். இன்னைக்கு தற்கொலைகள் அதிகமாக நடைபெறுவதும் நம்மளுடைய தமிழ்நாட்டில் தான். இந்தியாவிலேயே அதிகமாக எல்லா நிகழ்வுகளும் நடைபெறுகிறது. மோசமான ஆட்சி, சட்டம் ஒழுங்கு சரியில்லை. இவ்வளவு மோசமான சூழ்நிலை இன்னைக்கு 5000 ரூபாய் கொடுத்து மக்களை ஏமாத்தலாம் நினைக்கிறாங்க. வடிவுடை அம்மன் இருக்காங்க, பார்த்து அப்படியே சடக்குன்னு எந்திரிச்சாரு நம்ம தங்கம் தென்னரசையா. கோவம் வரும்ல. வெறும் 55.5 லட்சம் கோடி தான் இந்தியாவுடைய கடனா இருந்துச்சு. சடக்குன்னு இப்ப 200 லட்சம் கோடிக்கு மேல போயிட்டு போச்சு. யார் வச்சது? யார் வச்சது? உங்களெல்லாம் கேட்க முடியாது நினைச்சுக்கிட்டு இருக்கீங்களா? எடுத்த ஆதாரத்தை போட்டேன், அப்படியே அள்ளு செல்லாம் கலன்றுங்கார். தமிழ்நாடு அரசாங்கம் கடன் வாங்கியதாக நீங்கள் சொல்கிறீர்கள். நீங்கள் ஒன்றிய பாஜக அரசு 2014ஆம் ஆண்டு பதவியேற்ற போது இந்தியாவினுடைய மொத்த கடன் 55 லட்சம் கோடி. நீங்கள் 2014 வருகிற போது, தற்போது அதாவது இந்த நிதியாண்டில் 2026இல் இந்தியாவினுடைய மொத்த கடன் எவ்வளவு இருக்கிறது தெரியுமா? 197.8 லட்சம் கோடியாக உங்களுடைய காலம் வந்திருக்கிறது. எங்கே இருந்தோம்? இது இப்போ நான் சொன்னது 2026 இப்போ இருக்கக்கூடிய நிலைமை. எங்கே இருந்தீங்க? 55 லட்சம் கோடியிலிருந்து 197.8 லட்சம் கோடியாக உங்களுடைய பாஜக ஆட்சியில் தான் இன்றைக்கு வந்திருக்குது. இன்னொன்று 2027 இது எவ்வளவு இருக்குது என்று நீங்கள் பட்ஜெட்டில் நீங்கள் மதிப்பிட்டிருக்கீங்கன்னா 214.82 லட்சம் கோடியாக இருக்கும் என்று நீங்கள் தான் உங்களுடைய பட்ஜெட்டிலே மதிப்பிருக்கிறீர்கள். ஆக எத்தனை மடங்கு உங்களுடைய ஆட்சி காலத்தில் இந்தியாவினுடைய ஒட்டுமொத்த கடன் என்பது உயர்ந்திருக்கிறது. சடக்குன்னு வேவா வேலையாவும் அவர் பங்குக்கு இருந்துச்சாரு. இங்க பாருங்க, என்னமோ நீங்க 4 வருஷம் ஆட்சி வண்டிகளை அப்படியே ரொம்ப பகுமானமா
பண்ணீங்களே, என்ன பண்ணீங்க? 5.5 லட்சம் கோடி ரூபாய் வாங்கி வச்சுட்டு போனீங்க. நாங்கள் வருஷா வட்டி மட்டுமே கட்டிக்கிட்டு இருக்கோம். எங்கேருந்து வந்துச்சு? நாங்கள் உழைச்சி அதில் வட்டியை கட்டி அசலையும் கட்டி அடைச்சிக்கிட்டு இருக்கோம். அப்பப்போ தேவைக்கு கொஞ்சம் கடன் வாங்குறோம். உடனே கடன் வாங்கிட்டோம்னா முதல்ல நீங்கள் வாங்கின கடனுக்கு பதில் சொல்ல முடியுமா அப்படின்னு கேள்வியை தூக்கி போட்டிருக்காரு. எடப்பாடி ஐயா என்ன பதில் சொல்ல போறாரோ தெரியலையே. நாங்கள் பொறுப்பேற்கிற பொழுது அந்த ஆட்சி வாங்கி வச்சிருந்த கடன் 4.57 லட்சம், அதாவது 4,57,000 ரூபாய் கடன் வந்து அந்த ஆட்சி வைத்தார்கள். அதுக்கு வட்டி என்னன்னு கேட்டீங்கன்னாக்கா 37,586 கோடி ரூபாய் அவங்க வாங்கின கடனுக்கு மட்டும் ஒரு ஆண்டுக்கு விழுது. இப்போ 5 ஆண்டு காலத்திற்கு அவங்க வாங்கிய கடனை ஒப்பிட்டு பார்க்கிற பொழுது ஏறத்தாழ 1.88 லட்சம் கோடி ரூபாய் வட்டி மட்டில் வருது. ஆக ஏற்கனவே அசல் 4,57,000 கோடி, அவங்க வாங்கின கடனுக்கு வட்டி இந்த 5 ஆண்டு காலம் கட்டினது 1.88 லட்சம் கோடி. ஆக மொத்தம் அதிமுக மூலமாக எங்களுக்கு வந்திருக்கிற கடன் 6,45,000 கோடி ரூபாய் அவர்கள் மூலமாக வந்திருக்கிற கடன். இந்த ஆட்சியை பொறுத்தளவுக்கு நாங்கள் வாங்கிய கடன் என்பது 2,85,000 கோடி ரூபாய் தான் நாங்கள் வாங்கிய கடன். ஒட்டுமொத்தமாக 9 லட்சம் கடன் வாங்கினேன், 9 லட்சம் கடன் வாங்கினா 9 லட்சம் கடன் வந்து திராவிட மாடல் ஆட்சியில் தமிழ்நாட்டு முதலமைச்சர் வாங்கவில்லை. ஆக அதிமுக ஆட்சியில் 6.45 லட்சம் கோடி ரூபாய் கடன் வாங்கப்பட்டது. இதுதான் உண்மையான கணக்கு. ஐயா, ஒரு கல்லூரியை கட்டணும், அதுவும் 2 பேர் ஜாயிண்ட் வெஞ்சரில் கட்டணும்னா ஈக்குவலாக பணம் போடணும். ஆனால் நாங்கள் பணம் போடுறோம், நீங்கள் பணம் கொடுக்க முடியாதுன்னு ஆட்டை போட்டு ஓடிடுறீங்க. அப்புறம் இழுத்து பிரித்து அதில் இருந்து போட்டு இதில் இருந்து போட்டு தூக்கி போட்டு நாங்கள் எல்லாத்தையும் கட்டி வச்சா நாங்கள் தான் கட்டணும்னு சண்டக்கு டண்டான்னு கொட்டாடிக்க அப்படின்னு கேட்கலாம். 11,923 கோடி ரூபாய்க்கு அறிவிப்பு செய்துவிட்டு போய்விட்டார்கள். அதுக்கு மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் இன்றைக்கு 8,560 கோடி ரூபாய் அதற்காக இந்த அரசாங்கம் செலவு செய்திருக்கிறது. பொதுப்பணித்துறையில் பல துறைக்கு கட்டணம் கட்டணத்தை நீங்கள் அறிவிச்சுட்டு போயிட்டீங்க, அதுக்கு பணம் நாங்கள் செலவு செய்திருக்கிறோம். நெடுஞ்சாலைத்துறையை பொறுத்தளவுக்கு 13,898 கோடி ரூபாய் நீங்கள் அறிவித்த திட்டத்திற்கு நாங்கள் செலவு பண்ணியிருக்கிறோம். இப்போ இதெல்லாம் கூட்டி பார்த்தாக்கா யாருக்கு இந்த 2 லட்சத்தில் கூட இந்த நிலைமை இருக்குது. அதோடு மட்டுமல்ல, ஒரு உதாரணத்துக்கு சொல்கிறேன். இங்கே இந்த மருத்துவக் கல்லூரியை பற்றி எப்பொழுது பார்த்தாலும் 11 மருத்துவக் கல்லூரி அறிவித்தோம், நாங்கள் 11 மருத்துவக் கல்லூரியை கட்டினோம் என்று ஒரு லாலி பாடிக்கொண்டிருக்காங்க. நான் சொல்கிறேன், 11 மருத்துவக் கல்லூரிக்கு அதற்காக ஒதுக்கப்பட்ட பணம் அரசின் சார்பாக 4,055 கோடி ரூபாய் பணம் ஒதுக்கப்பட்டது. ஆனால் நீங்கள் சொல்லிட்டு போனீங்களே, முழுமை நீங்கள் செலவு செய்தீர்களா? இல்லை. திராவிட மாடல் ஆட்சி வந்தவுடனே தமிழ்நாட்டு முதலமைச்சர் அவர்கள் அதற்காக 2,349 கோடி ரூபாய் இந்த ஆட்சியில் அதற்காக செலவு பண்ணியிருக்கிறோம். ஆக கணக்கு பார்க்கிற பொழுது நீங்கள் அறிவித்த அந்த கட்டடங்களுக்கு மருத்துவக் கல்லூரிக்கு 42% தான் நீங்கள் செலவு செய்தீங்க. திராவிட மாடல் ஆட்சியில் 58% நாங்கள் செய்திருக்கிறோம். அப்படியே நம்ம வைகோ அண்ணாச்சிட்ட போய் அண்ணாச்சி யாருக்கு நீங்க கூட்டணியில் இருந்தீடா, அவியல் அப்படியே பையா கூட்டணி இங்கே சேத்தாச்சு அப்படின்னு சொன்ன உடனே பி ஹாப்பி, ரொம்ப நல்லா இருக்கும், இன்னும் கொஞ்சம் வலுவா இருக்கணும், இன்னும் களத்தில் இறங்கி பணியாற்றணும் அப்படின்னு முதுபெரும் அரசியல் தலைவர் இல்லையா அவர் சொல்லுவார்ல. திமுக கூட்டணி ஏற்கனவே பலமாகத்தான் இருக்கிறது. மிகப்பெரிய வெற்றியை, பெரும்பான்மையை தேர்தலில் பெறத்தான் இருக்கிறது. இச்சூழலில் தேமுதிக வந்திருப்பது அது இன்னும் அதற்கு ஒரு வகையில் ஊக்கமளிப்பதாகத்தான் அமையும். வரவேற்கிறேன். அப்படியே சிந்தனை செல்வன் விடுதலை சிறுத்தைகள் ஐயா இருக்காங்கல்ல, வந்தாங்க, லேட்டா வந்தாலும் சடக்குன்னு வந்துட்டாங்க, ரொம்ப பிரச்சனை இல்லை. இனிமே ஒரு 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 பக்குவமா போகும். சீட்டு விவகாரம்லாம் நாங்கள் பேச மாட்டோம், அதெல்லாம் தலைவர்கள் பாயிண்ட் டு பாயிண்ட் டண்டடக்கா டமுக்கடக்கா அவங்க பேசிக்கிடுவாங்க அப்படின்ட்டார். திமுக கூட்டணி கடந்த 10 ஆண்டு காலமாகவே மிக வலிமையாக இருக்கிறது. புதிய கட்சிகள் வந்து சேரும் என்று சொன்னோம். அந்த அடிப்படையில் தேமுதிக வந்து சேர்ந்திருப்பது பெரும் மகிழ்ச்சியை தருகிறது. திமுகவை நோக்கி வேறு சில அமைப்புகளும் வந்து சேர்வதற்கான வாய்ப்பு இருக்கிறது. திமுகவினுடைய வெற்றி இதன் மூலம் மீளவும் உறுதிப்படுத்தப்பட்டிருக்கிறது. புதிய கட்சிகள் வருவது என்பது வரவேற்க தகுந்தது. ஆனால் எங்களை பொறுத்தவரையில் எங்களின் வலிமைக்கு ஏற்ற வகையில் எங்களுக்கான இடப்பகிர்வுகள் வேண்டும் என்கிற கோரிக்கையை தொடர்ந்து வலியுறுத்துவோம். கட்சியின் தலைவர் எழுச்சி தமிழர் உரிய தருணத்தில் உரிய வகையில் இது குறித்து
முடிவுகளை அறிவிப்பாங்க. ஐயா, எங்களுக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது. எங்க கூட்டணி திறந்த கூட்டணி, வாசல் ஓப்பன்ல இருக்கு, யார் வேணாலும் வரலாம். கொஞ்சம் முன்ன பின்ன அப்படி இப்படி இருந்தாலும் அதை எங்க தலைமையிட்ட கொண்டே விட்டுருவோம். அவிய பார்த்து வாங்கி கொடுப்பாவ, நாங்க பாட்டுக்கு வேலையை பார்ப்போம், அம்புடுதான் அப்படின்னு செல்வ பிறந்த நினைச்சு பாட்டா பாடுதார். 2 ஆண்டுகளுக்கு முன்பே முத்தமிழறிஞர் கலைஞருடைய பிறந்தநாள் விழாவில் நான் அண்ணா சாலையில் இந்த கோரிக்கையை வைத்தேன். ஒரு நல்ல கட்சி, மக்களுக்கான கட்சி, தேசிய முற்போக்கு திராவிட கழகம், அண்ணன் விஜயகாந்த் அவர்கள் என்ன கனவு கண்டாரோ அந்த கனவை நினைவாக்கி கொண்டிருப்பவர் தான் என்னுடைய அன்பு சகோதரி பிரேமலதா விஜயகாந்த் அவர்கள். ஒரு நல்ல இயக்கம் இந்தியா கூட்டணியில் திராவிட முன்னேற்ற கழகத்தோடு சேர்ந்து இருக்கிறது. நாங்கள் வரவேற்கிறோம், பாராட்டுகிறோம், மகிழ்ச்சி அளிக்கிறோம். அப்படியே இந்த கூட்டணியை பற்றி ஒருத்தர் பயங்கரமாக கமெண்ட் அடிக்காரு. இது ஒரு கூட்டணியா? சும்மா இருந்திருக்காங்க, அவங்க சொன்னதெல்லாம் பொய்ன்ற மாதிரி போய் கூட்டணியை கொண்டே வச்சிருக்காங்க. தொண்டர்களும் நிர்வாகிகளும் ஆசைப்பட்டாங்களா இதை நாங்கள் நம்பணுமா அப்படின்னு கிணிங் அடிச்சு பார்க்காரு. ஆனால் பெல்லு மட்டும் அடிக்கல. என்ன காரணம் தெரியல. பொதுவாக தமிழக வாக்காளருடைய எதிர்பார்ப்புக்கு நேர்மாறாக இருப்பதாகவே என்னுடைய கருத்து. மதிப்பிற்கும் மரியாதைக்குரிய கேப்டன் அவர்கள் இருந்தவரை திமுகவோடு கூட்டணி வைக்கவில்லை என்பதை நான் குறிப்பிட விரும்புகிறேன். மக்களுடைய மனநிலைக்கு ஏற்ற கூட்டணியா இல்லையா என்றால் இல்லை என்பதுதான் என்னுடைய கருத்தாக இருக்க முடியும். இன்றைக்கு தமிழ் மாநில காங்கிரஸ் கட்சியினுடைய உறுதியான எண்ணம், மக்கள் மனநிலை தமிழகத்திலே தேசிய ஜனநாயக கூட்டணி மத்தியிலே தமிழகத்திலே அதிமுக தலைமையிலான கூட்டணி உறுதியாக வெற்றி பெறுகிறது. எங்களுடைய வெற்றி பிரகாசமாக இருக்கிறது. மத்திய மாநில அரசுடைய இணக்கம் தமிழகத்தினுடைய 100% வளர்ச்சி என்று மக்கள் நம்புகிறார்கள். அதன் அடிப்படையிலே நான் உறுதியாக இதை கூறினேன். அப்படியே தமிழிசை அக்கா கொஞ்சம் குரல் கம்முற மாதிரியே கேட்குறாங்க. என்ன அப்படின்னா, கேப்டன் அவர் இருக்கும் போதெல்லாம் நான் பிஜேபியோட இருப்பேன், பிரதமர் மோடி எனக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு சொல்லுவார். எங்களுக்கு அப்படியே உச்சி குடுந்து உள்ள காலெல்லாம் கிடு நடுங்குவியா. அந்த அளவுக்கு இருந்த மனுஷன் இப்போ இன்னைக்கு இல்லைன்ற உடனே நீங்கள் வாட்டுக்கு அங்கே கூட்டணி வச்சிருக்கீங்களே, கேப்டன் இல்லாத கப்பல் மூழ்கிருவேன், உங்களை நினைச்சு நான் என்ன செய்ய அத்தி அப்படின்னு காந்திமதி அம்மா ஸ்டைலில் கதறாங்க. மரியாதைக்குரிய விஜயகாந்த் அவர்கள் எந்த அளவிற்கு ஒரு அரசியல்ல ஒரு நேர்மை, ஒரு நாணயம், பெண்களுக்கு பாதுகாப்பு, தன் ரசிகர்களுக்கு பாதுகாப்பு, மக்களுக்கு பாதுகாப்பு, இதையெல்லாம் பேசிக் கொண்டிருந்த அவர் என்று அவரோட கட்சி ஒரு இத மாதிரி ஒரு முடிவை எடுத்திருப்பது உண்மையிலே வருத்தத்திற்குரியது. ஆனா ஒன்று இதுல அவர்கள் தொண்டர்களின் விருப்பம்னு சொல்றாங்க. எனக்கு அது தொண்டர்கள் அப்படி விரும்பினாங்களான்னு எனக்கு தெரியாது. நிச்சயமாக தமிழக அரசியலில் ஒரு மூழ்கும் கப்பலை கேப்டன் என்று தலை நிமிர்ந்து சொல்லிக் கொண்டிருந்த ஒரு கேப்டனின் கட்சி மூழ்கிற கப்பல்ல கேப்டனா போனா எப்படி இருக்குமோ அப்படித்தான் இந்த சூழ்நிலை. இதுல தமிழக முதலமைச்சர் இது வந்து மிகப்பெரிய ஒரு சவால், ப்ளோ டு தி அமித்ஷா எம்பி அப்படிலாம் சொல்ற அளவுக்கு ஒண்ணும் இல்லைங்க. தேசிய ஜனநாயக கூட்டணி மிக 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 வலிமையாக இருக்கிறது. நிச்சயமாக நாங்கள் வெற்றி பெறுவோம். ஒய்எஸ் மணி ஐயா பக்குவமா பேசுவார்லா. பாலும் வெள்ளை, பாரிட்டாயிலும் வெள்ளை, அதனால எங்களுக்கு எந்த தொல்லையும் இல்லை இப்படி பேசுறாருங்கயா. ஆனா ஏதாவது புரிஞ்சுதா? புரிஞ்சவங்க பிஸ்தா. அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் தனித்தே தமிழகத்தில் 234 தொகுதியிலும் போட்டியிட்டு இரட்டை இலை சின்னத்திலேயே நின்று கூட்டணி இல்லாமல் வெற்றி பெற்று ஆண்ட கட்சியை மீண்டும் ஆட்சியை பிடித்தது என்கிற சரித்திரத்தை உருவாக்கிய கட்சி அதிமுக. செய்து கொடுத்தவர் புரட்சி தலைவர் அம்மா. பழம் நழுவி தேன் கலந்த பால்ல விழுந்திருக்குன்னு அவங்க சொல்றாங்க. கடந்த தேர்தலில் நம்ம கூட கூட்டி இருக்கிறது அப்படி இல்லையா? பாலும் வெள்ளையா தான் இருக்கும், பாய்சனும் வெள்ளையா தான் இருக்கும். அதனால அதை பரிசோதனை பண்ணி பார்த்தாதான் அது பாலா பாய்சனான்னு தெரியும். அப்படியே பக்கத்திலேயே நின்று இவர் சொல்லுவாரு ஒருங்கிணைப்பாளர் அப்படி இல்லாம கொடியை விரிச்சாச்சு, கட்சி ஆரம்பிச்சாச்சு, தலைவர் நான் தான். ஆனா நாங்க தேர்தலை போட்டியிட மாட்டோம். நாங்க யாரெல்லாம் எங்களுடைய கொள்கைக்கு ஒத்து போறாங்களோ அவங்களுக்கெல்லாம் நாங்க பக்கத்துல நின்று சப்போர்ட் பண்ணுவோம். சோ மக்களின் நலமே எங்கள் நலம்
அடிச்சு விட்டாரு பாருங்க பண்ருட்டியாரு. கூட்டணிங்கிற பேச்சே கிடையாது. எங்கள் பாதை தனி பாதை. நாங்கள் அதை தொடர்ந்து இன்னும் 10 வருஷமோ 50 வருஷமோ செய்வோம். தேர்தல் வர்ற பொழுது கூட்டணி தேவைப்படலாம். அப்படி கூட்டணி தேவைப்பட்டால் எங்களோடு சில பேர் நிற்கணும்னு ஆசைப்பட்டால் நிற்கட்டும். அவங்க அந்த அணி சார்பில், இந்த இயக்கத்தின் சார்பில் யாரும் தேர்தல் போட்டியிட மாட்டாங்க. ஐயா ஓபிஎஸ் ஐயா கூட இருந்த ஊரை அத்துட்டு அப்படியே போயிட்டாங்க. ஒரே ஆதரவு, ஒரே அன்பு, ஒரே அரவணைப்பு. நீங்களும் இப்படி அம்போடு விட்டுட்டு வந்தீங்களே, அந்த மனுஷன் என்ன செய்வார் கேட்டா, அதுக்காக அவருடைய குடும்பம் நடத்திக்கிட்டு இருக்க முடியுமா? என் குடும்பத்தில் திட்டுறாங்க ஐயா, அதனால தான் வந்துட்டேன். அதாவது அரசியல் என்பது ஒருவருக்காக அல்ல, அரசியல் என்பது மக்களுக்காக. ஆக ஒருவர் என்ன ஆகிறார் என்பது முக்கியமல்ல, நாட்டு மக்கள் என்ன ஆகிறார்கள் என்பது முக்கியம். என்னை பொறுத்தவரையிலே நாடு இன்றைக்கு ஒரு முக்கியமான கட்டத்தில் இருக்கிறது. இந்த நேரத்திலே ஒரு நல்ல அரசியலை நாம் எடுத்து செல்ல வேண்டும். அதுதான் நம்முடைய கடமை. நம் தனிப்பட்ட முறையிலே ஒருவரோடு பழகிறோம் என்பதற்காக நம்முடைய வாழ்நாளை வீணாக்க முடியாது. என்ன அருளனாச்சு, நீங்க போறவங்க அவர் வேணாம்காரு, பார்க்கணுங்க மாட்டம்காரு, ஆனா நீங்க வாட்டுக்கு பின்னாடியே போயிட்டு இருக்கீங்களே, லைட்டை சாய்ண்ட் அடிக்க போறீங்களோ அப்படின்னு கேட்டா, இங்க இருக்க அவரும் நானும் ஒரே ஊருக்காருங்க, ஒரு பாசத்துல ஒரு நட்புல வரும்போது போனாங்கன்னு வாங்கிட்டு வரலாமா அப்படின்னு கேட்கறதுக்காக போனோம்ங்க அப்படின்னு என்னமோ சொல்றாரு. நமக்கு ஒன்றும் புரியல. சட்டமன்றத்தில் உங்களுக்கு என்னை பற்றி உங்களுக்கு தெரியும். திமுக, அதிமுக, காங்கிரஸ், கம்யூனிஸ்ட், விடுதலை சிறுத்தை, மதிமுக, எந்த கட்சி பாகுபடலாம் எல்லாத்துலேயும் அன்போடு பழகக்கூடியவன். எனக்கு கட்சி என்பது தேர்தல் காலத்தில் மட்டும்தான், மற்ற காலத்தில் எல்லாத்தோடையும் ஒரு அன்போடு பாசத்தோடு பழகக்கூடியவன். அதனால் அந்த அடிப்படையில் அவர் எதிர்க்கட்சி தலைவர் பொறுத்தவரையில் எங்கள் மண்ணினுடைய அடையாளம், எங்கள் சேலம் மண்ணுக்கு பெருமை சார்த்தம். அவரை போய் பார்க்குறதுங்கிறது அது எனக்கு ஒரு பெரிய செய்தியாக தெரியல. நான் வழக்கமாக அவர் சந்திச்சுட்டு இருக்கிறேன். உங்களுக்கு இங்கே பேட்டியில் சொல்லியிருக்காரு, எதிர்கட்சி உறுப்பினர் இருந்தாலும் அருள் என்ன தினம் சந்திச்சுட்டு போவார் சொல்லுவார். அதெல்லாம் ஒன்றும் இல்லைங்க. அப்படியே இன்னொரு விஷயத்தை ஆணித்தரமா சொல்றாரு. என்னன்னா, எங்க ஐயா இந்த கட்சியை ஆரம்பிச்சு கிட்டத்தட்ட 1 லட்சம் கிராமங்களுக்கு சுற்றுப்பயணம் மேற்கொண்டிருக்கிறாரு. மக்கள் எல்லாம் அப்படியே வாரி பிடிச்சு உள்ளங்கையில் வச்சிருக்கிறார். அவர் சொன்னால் அப்படியே ஓட்டு நக்கு நக்கு நக்குன்னு விழும்ல. அதனால இப்ப வரக்கூடிய மார்ச்ல சடக்குன்னு சொல்லிடுவாரு, எல்லாரும் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க அப்படின்னு இருக்கார். இன்னும் கையை கட்டி காலை கட்டி எங்கேயும் போடல, கையை கட்டி காலை கட்டி வாய்க்கு பூட்டு போடலாம் போடல. சுதந்திர பறவையாக எங்கள் மருத்துவர் ஐயா 46 ஆண்டுகள் இந்த தமிழ்நாட்டிலே அதிகமாக இந்த மக்களுக்காகவும் மண்ணுக்காகவும் உழைத்து கொண்டிருக்கிற ஒரே ஒரு மூத்த தலைவரும் அது மருத்துவர் ஐயா தான். ஒரு வீடு இருக்கலாம், ஒரு கொட்டாய் 500 வீடு இருக்கலாம். இந்த மாதிரி 96,000 கிராமங்களுக்கு சென்று இயக்கத்தை வழிநடத்தி கொண்டிருக்கிற ஒரு மாபெரும் தலைவர். அப்படி இருக்கிற பொழுது அந்த தலைவரை எந்த கொம்பனாலும் அசைக்க முடியாது, அவரை மறைக்க முடியாது என்பது மட்டும் உண்டு. மிக விரைவிலே கூட்டணி அமைக்கும். அதான் சொல்றேன். அதை குறித்து எங்களுடைய மருத்துவர் ஐயா அவர்கள் விரிவாக இன்னும் சில நாட்களே சொல்லுவார். 3 மாசமா பொறுத்து வந்துட்டீங்க, 3 மாசமா பொறுத்து வந்துட்டீங்க. தை பிறந்ததுன்னு சொன்னோம், தை பிறந்துருச்சு. மாசி தான் சொல்லணும்னு சொல்றேன். மாசி மாதம் என் குலதெய்வம் பேர் மாசி பெரியசாமி. அதனால் மாசி மாதம் தான் சொல்லணும்னு எங்கள் சாமி உத்தரவிட்டுருக்காரு. அண்ணாமலை சொல்லியிருக்காரு, சொல்லணும் நாங்கள். நன்றி. எம்ஜிஆர் தான் அப்படியே டைன் 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 வாழை எடுத்து சண்டை ஓடுவார். படம் முடிஞ்சு 1 மாதம் கழிச்சு வரைக்கும் அந்த வைப்ரேஷன் இருந்துகிட்டே இருக்கும். அதே மாதிரி தான் இந்த குரூப்புக்கும் அப்படியே வைப்ரேஷனும் பாட்டு அது இதுன்னு இருக்குது. எலெக்ஷன் வரட்டும், அதுக்கப்புறம் தான் தெரியும் அப்படிங்கிற நம்ம வைகோன்னாச்சு. அதாவது இந்த திரைப்படங்களை பார்த்து கொஞ்சம் இளைஞர்களுக்கு அது மேலே ஒரு விருப்பம் வந்துருக்கு. அப்படி அவங்க நிறைய போகிறாங்க. அது தேர்தலில் ரிசல்ட்டில் அவங்களுக்கு வெற்றியை கொடுக்குற அளவுக்கான தாக்கத்தை நிச்சயம் ஏற்படுத்தாங்க. அப்படியே மக்களெல்லாம் கூப்பிட்டு இங்கே வாங்க, இந்த புது படம் எடுக்கிறதுக்கு பஞ்சமா, இல்லை அது வெளிவரதுக்கு பஞ்சமா, அல்ல தியேட்டர் கிடைக்கிறதுக்கு பஞ்சமா, பூரா ரீரிலீஸாக கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. என்னமோ புதுசாக படம் எடுத்த மாதிரி. உங்களுக்கு அது பிடிச்சிருக்கா? சரி போய் தான் பார்ப்போமே அப்படின்னு எத்தனை ரீரிலீஸ் படத்தை போய் பார்த்துருக்கியேன்னு கேட்டோம்.
சொல்லியிருக்காங்க. இப்போ வந்து நாங்களாம் டிவியில தான் பார்த்துருக்கோம் படையப்பாலாம். இப்போ அந்த படம் வந்து தியேட்டருக்கு வந்து நாங்கள் போய் பார்க்கும்போது எங்களுக்கு வந்து டிவியில் பார்த்ததை விட தியேட்டர் பார்க்கும்போது வேற மாதிரி ஃபீலிங் இருக்கும். தியேட்டர்ல போய் பார்க்கும்போது சரியான வைப்பா இருந்துச்சு. எங்களால அந்த காலத்துல பார்க்க முடியல, ஆனா இப்போ வந்தப்ப நல்ல ஒரு வைப்போட பார்த்தோம். இப்போ நாங்களாம் 2K கிட்ஸா இருக்கனால அப்போ மிஸ் பண்ணதெல்லாம் இப்போ எக்ஸ்பீரியன்ஸ் பண்ற மாதிரி இருக்கு. அதுவும் இப்போ பேரண்ட்ஸ் கூட சேர்ந்து போகும்போது இன்னும் புதுசா இருக்கு. இந்த வாரணமாயிரம் மௌனராகலாம் ரிலீஸ் ஆச்சு. அது நாங்க இப்போ பார்த்தது ஃபீல் பண்றது வேற, அதனால தியேட்டர்ல இந்த ஃபீலிங் இருக்குல்ல, அதனால நிறைய இது பண்ணுவாங்க. மோஸ்ட்லி பெரிய படங்கள் எதுவும் வரல, அதனால இப்போ ரீல்ஸ் பண்ணுறோம். டைம் வேறு வழி இல்லை. இந்த இன்ஸ்டாவில் ட்ரெண்டிங் ஆக்கி ரீல்ஸ் பண்ணி அந்த மாதிரி கூட இவங்க ரீரிலீஸ் திரும்ப கேட்டுட்டு இருக்காங்க. இப்போ கூட கில்லி இறங்குது, துணிவு இறங்குது, அதெல்லாம் பார்க்கும்போது மறுபடியும் பழைய இதுக்கே போகிற மாதிரி இருக்குது. புதுசாக வர மூவியோட அந்த பழைய மூவிஸ்க்கு தான் நிறைய இது போகிறாங்க. பாஷா படம், படையப்பா, இந்த பழைய அதெல்லாம் ரீரிலீஸ் பண்ணுவோம். ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கும். இப்போ இருக்க படங்கள் எல்லாமே கதைகளுக்கு பஞ்சமாக இருக்குது. புது படங்களில் வந்து எந்த வசனமும் புரியல, பாட்டும் புரியல. அதுவே பழைய படம் எடுத்துக்கிட்டிங்கன்னா அது ரொம்ப நல்லா இருக்கும். அதே மாதிரி மியூசிக்கும் நல்லா இருக்கும், பாட்டு வரிகளும் புரியும். கேப்டன் பிரபாகரன் வந்துச்சு, அது போட்டாங்க. ஆர்னியில் வந்து 25 நாள் ஓடிச்சு. இப்போ எப்படியா இருந்தாலும் சாங்ஸ் எல்லாம் பேக்ரவுண்ட் மியூசிக்கோட தேட்டரில் பார்க்குறது ஒரு புதிய அனுபவத்தை தருது. அதனால் ரிலீஸை ஒரு பார்வையாளனா நான் வரவேற்கிறேன். உங்களுக்கு திருப்பியும் ஒரு அந்த ஹீரோயின் நல்ல மார்க்கெட் வேல்யூ போகிறதுக்கும் நல்ல ஒரு சான்சஸ் இருக்கு. இப்போ இருக்க டெக்னாலஜி மூலமா இன்னும் கொஞ்சம் நல்லா இருக்கு, இன்னும் கொஞ்சம் ஈகரா இருக்கு பார்க்கறதுக்கு. இது ஒரு பெஸ்ட் சான்ஸ் ஃபார் த 2K கிட்ஸ். ஓல்ட் இஸ் கோல்டு. இப்போ நம்ம தர்பாரில் உங்களுக்காக அடுத்து ஏகப்பட்ட விஷயத்தோட அடுத்த தர்பாரில் தான் நான் உங்களை சந்திக்க வருவேன். அதுக்கு முன்னாடி என்னன்னா, இப்போ முந்தியெல்லாம் வண்டி ஓட்டும் போது வண்டி ஓட்டுறவங்க செல்போன் பார்த்துக்கிட்டே ஓட்டினாங்க, அதை கம்ப்ளைண்ட்டாகவே சொல்லிக்கிட்டு இருக்கோம். இப்போ பின்னாடி உட்காந்துருக்காலும் 2 பேரும் சேர்ந்து பேசிக்கிட்டே செல்போனை பார்த்துட்டு வண்டி ஓட்டுறாங்க. இது எங்கே போய் முடிய போதோ தெரியல. பக்கத்தில் ஓட்டுற நமக்கு தான் பக்குன்னு இருக்கு. அதனால் இந்த மாதிரி சேட்டையெல்லாம் பண்ணாதீங்க. அடுத்த தர்பாரில் சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து அன்போடு விடைபெற்றுக் கொள்வது உங்கள் அன்பு நண்பன் எழில். வணக்கம் மக்களே.